வாழ்க்கையில இவ்வளவுதான் பிரச்சனைன்னு இல்லை. வீட்டுக்காருக்கும் பாப்பாவுக்கும் விச் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டீனா போயிட்டு இருப்பேன். இந்த வீக் அவர் போனாலும் அடுத்த வாரம் பாப்பா, அடுத்த வாரம் நான் யோகி சக்தி ருத்ராமந்திரம் ரெண்டுமே ஒரே டைம்ல எடுத்து 54 டேஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போகல. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல ஒரு அமைதி சாந்தம். என் ஹஸ்பண்ட் சங்கர் சாருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு, எங்க வீட்டு இன்னைக்கு அமைதியா இருக்கு, பாப்பாவும் வைஃபும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய கோவமும் சரி எல்லாமே கண்ட்ரோல் இருக்கு. வந்து கிளாஸ் ஒரு 4 நாள் அட்டன் பண்ணியிருந்தேன். என்னுடைய சித்தி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மார்பில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சாதா கட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பயாப்சி பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே கலக்கமா இருந்தது. இப்போ ஓங்காரனார் நினைச்சு கண்ணீர் 2 சுத்து விடும்போது நான் அவரை பார்த்தது இல்லை. ஐயா வந்து போட்டோ மட்டும் காமிச்சிருக்காரு. ஐயாவுக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் தான் சிவரூபம் தான் சொன்னாரு. தச்சுருவம் எனக்கு காட்சி கொடுத்தாரு. மனசுல வந்து ஒரு திடமான செயல் உருவாச்சு. ஒன்றும் நடக்காது, என்ன வந்துட போகுது அப்படின்னு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த கிருமி இருந்ததுக்கான அச்சாரமே அந்த உடம்புல இல்லை, அது கட்டியோட போயிடுச்சு. இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு போய் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு 2 பொண்ணு, மூத்த வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போதான் அந்த பிள்ளை வந்து நாங்கள் கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ₹10 கிடையாது கையில். பட்ஜெட் போடுறோம் 20 லட்சம் 25 லட்சம் இப்படி ஓடிட்டே இருக்கு. ₹100 கிடையாது. டிசம்பர் இருக்கும். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ஜூன் மாதம். டிசம்பரில் ஐயாவோட அறிமுகம். நாங்கள் எதுவுமே அந்த விஷயம்லாம் கேட்கவே இல்லை. அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியே அமைதியாக விடுங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய் நல்லபடியாக செலவு பண்ணி தான் பண்ணோம். எங்கேருந்து பணம் வந்ததுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. எங்களுக்கு வராத பணம்லாம் வந்தது, வர வேண்டிய பணம்லாம் வந்தது, எல்லாமே நல்லபடியாக நடக்குது.